ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்பூர் ஹில்ஸ் சேனல். எங்களது ஃபார்மிங் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குட்டை அமைச்சிருக்கோம். இந்த குட்டையை நாங்கள் எப்படி அமைச்சோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த குட்டையை அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ஈஸியாக இருந்தது, போக எதனால் டிஃபிகல்ட் ஆச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் நான் சொல்ல போகிறேன். 30 லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி கொண்ட குட்டையை நாங்கள் ஏன் அமைச்சோம் அப்படின்னா, நம்ம பண்ணை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு வறட்சியாக இருக்கும். அதாவது போரில் தண்ணி இருக்காது. அந்த சமயத்தில் இந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை நாங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவே நான் குட்டையை அமைச்சிருக்கோம். எந்தெந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது அப்படின்னா, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா போரில் தண்ணி ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ அது நம்ம விவசாயத்துக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ அதனால் இந்த குட்டையிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டையை அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் விடலான்னு தான் இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா தெளிவில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட குட்டையை போய் நாங்கள் விசிட் பண்ணோம். அதில் எங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் இந்த குட்டையை நாங்களே அமைச்சிட்டோம். ஏன்னா இந்த தார்பை டேமேஜ் ஆகக்கூடாது, ரொம்ப நாள் லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கவனமாக செயல்பட்டோம். ஒரு சின்ன கல் பட்டால் கூட தார்பை டேமேஜ் ஆகிரும். ஸோ கல் பட்டு தார்பை டேமேஜ் ஆகாத அளவுக்கு நாங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம். அது நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், நாங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குட்டை அமைச்சது மூலிமா நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருந்தது. நம்ம அடுத்த பார்ட்டில் இந்த குட்டையை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், இதோட சைஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.